வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேர்ன் சிவில் இன் தமிழ் சேனல். உங்களுக்கு தேவையான சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த சேனலில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேரியஸ் கிரேட் ஆஃப் கான்கிரீட். ஒவ்வொரு கிரேடுக்கும் அதோட மிக்ஸ் ரேஷியோ, ஒவ்வொரு மிக்ஸ் ரேஷியோக்கு தேவையான சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, வாய்ட் ரேஷியோ அப்படின்ற டாபிக் எப்படி இந்த கால்குலேஷனில் எங்கே யூஸ் ஆகுது, வாங்க ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்கிரீட்னா என்னென்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல். மீன்ஸ் சிமெண்ட், சாண்ட், வாட்டர், அக்ரிகேட் அப்படின்ற பல மெட்டீரியலை ஒன்று சேர்த்து ஒரு மெட்டீரியலாக கான்கிரீட்டாக கிடைக்கிது. ஸோ இது ஒரு காம்போசிட் மெட்டீரியல். இதில் இருக்கிற சிமெண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து ஒரு சிமெண்ட் பேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி அந்த சிமெண்ட் பேஸ்ட் ஃபைன் அண்ட் கோர்ஸ் கிரேட் ரெண்டையும் நல்லா பைண்ட் பண்ணி ஒரு ஹார்டான கான்கிரீட்டாக நமக்கு கிடைக்கிது. கான்கிரீட்டில் பல டைப்பான கிரேட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கிரேட் பார்த்தீங்கன்னா M5, M10, M15, M20, M30 இந்த மாதிரி அதோட கிரேட்ஸ் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இதில் M அப்படின்றது என்னென்னா ஒரு டிசைன் மிக்ஸுன்றதை குறிக்குது. அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு நம்பரும் எதை குறிக்குதுன்னா 28வது நாள் அந்த கான்கிரீட்டால் எடுக்கப்படுற கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் M20ன்றதை எடுத்துக்கும். இதில் Mன்றது டிசைன் மிக்ஸையும் 20ன்றது 28வது நாளுக்கு அப்புறம் அந்த கான்கிரீட் 20 Nm/mm² கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை எடுக்கும் அப்படின்றத குறிக்குது. ஸோ இதனால் M20ன்றது என்ன எப்படி சொல்லுவாங்க, டிசைன் மிக்ஸ் ஆஃப் 20 Nm/mm² கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கான்கிரீட். சரி, நம்ம கான்கிரீட்டோட கிரேடெல்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு கிரேடுக்கும் என்னென்ன மிக்ஸ் ரேஷியோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நீங்கள் டேபிள் காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலமில் கான்கிரீட்டோட கிரேடெல்லாம் கொடுத்துருக்குது. செகண்ட் காலமில் மிக்ஸ் ரேஷியோலாம் மென்ஷன் பண்ணியிருக்குது. தேர்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். சேம் கிரேடில் இருக்கிற அந்த நம்பர் என்ன இருக்குதோ அதே ஸ்ட்ரென்த்தை நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த மிக்ஸ் ரேஷியோவில் M5க்கு 1 5 10, M10க்கு 1 3 6, M15க்கு 1 2 4, M20க்கு 1 1.5 3, M25க்கு 1 1 2. M25க்கு மேலே இருக்கிற எல்லா கிரேடுமே டிசைன் மிக்ஸ் தான் இருக்குது. அதுக்கு தனியாக நாமினல் மிக்ஸுக்கு மிக்ஸ் ரேஷியோ இல்லை. ஸோ அதை IS 10262 பயன்படுத்தி அதில் வர ப்ரொசீஜரை பயன்படுத்தி நம்ம தனியாக டிசைன் பண்ணிக்கலாம். அது வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்லி நாமினல் மிக்ஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் M20க்கு பார்த்தீங்கன்னா 1 1.53 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோவில் மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 20 Nm/mm² நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ இதில் 1 1.53 இதெல்லாம் என்ன இந்த ரைட் சைடில் பாருங்கள், M20யோட ரேஷியோ 1 1.53. இதில் வர இது சிமெண்ட்டும், செகண்ட் வர்றது சாண்டு, மூணாவது வருது கோர்ஸ் அக்ரிகேட்டு. ஸோ இதுதான் சீக்வன்ஸ். எந்த ரேஷியோவாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் சீக்வன்ஸாக இருக்கும், சிமெண்ட், சாண்டு, கோர்ஸ் அக்ரிகேட்டு. இதில் இப்போ M20ல் நம்ம 1 பங்கு சிமெண்ட்டு, 1.5 பங்கு சாண்டு, 3 பங்கு கோர்ஸ் அக்ரிகேட்டு இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் 20 Nm/mm² ஸ்ட்ரென்த்து நமக்கு 28வது நாள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரேடுக்கும் தனித்தனியாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதில் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட்டுன்ற சீக்வன்ஸில் நம்ம படித்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான கிரேடை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு RCC அதாவது RCC ஸ்லாப், RCC காலம்னு பண்ணுறப்ப நம்மளோட மினிமம் கிரேடுன்றது M20லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ M15 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கான்கிரீட்டும் PCC மட்டும்தான். நம்ம அது RCCக்கு யூஸ் பண்ணக்கூடாது. RCCன்னு நம்ம வந்தப்போ மினிமம் கிரேடு M20 நம்ம யூஸ் பண்ணாகணும். இது IS 456ல் மென்ஷன் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம கான்கிரீட்டோட மிக்ஸ் ரேஷியோலாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் ரேஷியோவில் வர்ற ஒவ்வொரு மெட்டீரியலோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நாம் இப்படி அஷ்யூம் பண்ணிக்குவோம், M20 கிரேட் கான்கிரீட் 50 CFTக்கு நம்ம ஒரு ஸ்லாபு கேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர் எவ்வளோ தேவைப்படுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே M20 கிரேட்டில் அதோட ரேஷியோ 1 1.53, 1 பங்கு சிமெண்ட்டு, 1.5 பங்கு சாண்டு, 3 பங்கு அக்ரிகேட்டு. ஸோ இதில் மொத்தம் 5.5 பங்கு நமக்கு மெட்டீரியல் போட்டு 1 M³ கான்கிரீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 வால்யூம் இருக்குது. ஒன்று ட்ரை வால்யூம், இன்னொன்று வெட் வால்யூம். வெட் வால்யூம் என்னென்னா நம்மளோட ஃபைனல் நம்ம 1 M³ வெட் வால்யூம் கான்கிரீட்டை நம்ம போர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ட்ரை வால்யூம் மெட்டீரியல் தேவைப்படுது அதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த 2 வால்யூமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, தம் ரூல் படி ட்ரை வால்யூம் வெட் வால்யூமை கம்பேர் பண்ணுறப்ப 50% அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரை வால்யூமில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்துலேயும் வாய்ட்ஸ் இருக்கும்.
இப்போ 20 mm அக்ரிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு கல்லுக்கு நடுவுலையும் ஒரு வாய்ட்ஸ் இருக்கும். அந்த வாய்ட்ஸ் நடுவில் நம்ம சேண்டு போய் ஃபில் ஆகும். அந்த சேண்டுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப்ஸ்லையும் சிமெண்ட் ஜாக்கி ஃபில் ஆகும். இப்படி ஃபில் பண்ணி பண்ணுறப்ப நம்ம ஒரு M³ ட்ரை வால்யூம் நம்ம டிசைன் பண்ணால் நமக்கு அதோட பாதி தான் நமக்கு வந்து வெட் கண்டிஷனில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம டிசைன் பண்ணுறப்பவே 1.5 மடங்கு அதிகமாக நம்ம டிசைன் பண்ணால் தான் நமக்கு 1 மடங்கு, அதாவது ஒரு M³ கான்கிரீட் வந்து வெட் கண்டிஷனில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து தம் ரூல். ஸோ அதான் நான் முதல் லைனில் எழுதியிருக்கேன். ட்ரை வால்யூம் ஆஃப் த கான்கிரீட் நம்ம டிசைன் பண்ணோம்னா 1:1.5 மடங்கு நம்ம அதிகமாக டிசைன் பண்ணணும். ஸோ 1.54 M³. அதாவது நமக்கு டிராயிங் குவான்டிட்டி இப்போ ஒரு 5 M³ காட்டுதுன்னா, ஸோ நம்ம டிசைன் பண்ணுறப்ப ட்ரை மிக்ஸில் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த மெட்டீரியலோட குவான்டிட்டி 1.5 மடங்கு அதிகமாக டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டிராயிங் குவான்டிட்டி வந்து கான்கிரீட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் தப்பு பண்ணிட்டோம்னா ஸ்லாப் பாதியில் நின்று போயிடும். அதே மாதிரி நம்ம கிளைம் பண்ணுற மெட்டீரியல் காஸ்ட்டும் நமக்கு கிளைண்ட்லேருந்து கம்மியாக கிடைக்கும். இந்த கேல்குலேஷனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து 1.5 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னு. இப்போ வந்து முதல் கேவலத்தில் என்னென்னா M20 வித் வாய்ட் ரேஷியோ, அதாவது வாய்ட் ரேஷியோட சேர்த்து நம்ம டிசைன் பண்ணுறது. இது வாய்ட் ரேஷியோ இல்லாமல் டிசைன் பண்ணது. ஸோ நம்ம வந்து 1.53 அந்த சேஃப்டி ஆஃப் ஃபேக்ட்ரி இல்லாமல் டிசைன் பண்ணுறப்ப மொத்த குவான்டிட்டி ட்ரை வால்யூம் வந்து 1 M³ வருது. ஸோ அந்த 1 M³ டிசைன் பண்ணோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு அக்ரிகேட்டுக்குள்ளே இருக்கிற கேப்லையும் போய் சின்ன சின்ன மெட்டீரியல் போய் பேக் ஆகி நமக்கு அந்த 1 M³ வந்து நம்ம வெட் கண்டிஷனில் கிடைக்கிறப்ப நமக்கு பாதி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம முதல்ல டிசைன் பண்ணுறப்ப ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம வாய்ட் ரேஷியோவை சேர்த்து 54% அதிகமாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். இது வந்து வேரி ஆகும். எப்படி 52%லேருந்து 55% வரை வேரி ஆகும். இந்த 54 வந்து எப்படி வந்துச்சு? ஸோ இது எப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வாய்ட்ஸ் இன் இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஃபைன் அக்ரிகேட்டில் இருக்கிற வாய்டு எவ்வளோ வாய்ட் இருக்குது, கோர்ஸ் அக்ரிகேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ட்ஸ் இருக்கும், அதை பொறுத்து தான் இந்த 54 வந்துச்சு. ஸோ மோரார்லெஸ் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டில் 32-34% இருக்கும். ஃபைன் அக்ரிகேட்டில் 20% 27% இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதான் அந்த 54, 55, 56ன்ட்டு நமக்கு இது வந்து வேரி ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் 54% அதிகமாக ட்ரை மிக்ஸ் டிசைன் பண்ணுறோம்னு. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வாங்க சிமெண்ட்டு அக்ரிகேட்டு நம்ம வாட்டர் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா சிமெண்ட் வந்து 1 பங்கு. ஸோ 5.5ல் 1 பங்கு சிமெண்ட்டு. ஸோ 1 டிவைடட் பை 5.5 இன்ட்டு 1.54 நம்ம வந்து அந்த ட்ரை வால்யூம் வந்து நமக்கு இவ்வளோ தேவைப்படுது. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 0.28 M³ வந்து நமக்கு சிமெண்ட்டு இந்த ஒரு M³ கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து கிலோகிராமில் தான் நம்ம யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சிமெண்ட்டோட டென்சிட்டி வந்து 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒரு M³ல 1440 கிலோகிராம். ஸோ 0.28 M³ நமக்கு தேவைப்படுதுன்னா ஸோ சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுது ஒரு M³க்கு 403 கிலோகிராம். ஸோ ஒரு M³க்கு நமக்கு 403 கிலோகிராம் சிமெண்ட் வந்து தேவைப்படுது. இதை நம்ம வந்து எத்தனை பேக்னு கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே, நம்ம சிமெண்ட் கிலோகிராமில் மென்ஷன் பண்ணாலும் ஓகே. ஒரு பேக் வந்து அது ஸ்டாண்டர்ட் 50 கிலோ. ஸோ நமக்கு 8 பேக் மோரார்லெஸ் 8 பேக் வந்து ஒரு M³க்கு தேவைப்படுது. அடுத்து சேண்ட் வந்து நமக்கு 1.5 பங்கு. ஸோ 5.5 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற வால்யூம் 0.42. ஸோ நமக்கு 0.42 M³ சேண்ட் வந்து இந்த ஒரு M³ கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு M³ வந்து நம்ம வந்து சேண்டை CFTயில் தான் மென்ஷன் பண்ணுவோம், இல்லைன்னா யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு M³ வந்து 35.29 CFT. ஸோ நமக்கு இந்த 0.42 M³ன்றது வந்து 14.82 CFT. ஸோ இந்த 14.82 CFT நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த எந்த ஒரு M³ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கான்கிரீட்டை. ஸோ அதை நம்ம யூனிட்டில் மாற்றுறப்போ ஒரு யூனிட்ன்றது 100 CFT. ஸோ நமக்கு எவ்வளோ CFT தேவைப்படுது? 0.1482. இத்தனை யூனிட் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு M³ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதே சேமில் தான் சேம் வேலை தான் நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்டை டிசைன் பண்ணுறோம். ஸோ கோர்ஸ் அக்ரிகேட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா கடைசியில் 29.64 CFT இல்லைனா 0.29 யூனிட் இவ்வளோ நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு M³ கான்கிரீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை மிக்ஸு. ஸோ முதல்ல பார்த்த மாதிரி நமக்கு 50 CFT ஸ்லாப் வந்து நம்ம கேஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 50 CFTயை நம்ம வந்து மீட்டர் கியூபு கன்வெர்ட் பண்ணுறப்ப 1.418 M³ கிடைக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு M³ நம்ம கண்டுபிடிச்ச ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒரு M³க்கு எவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதை இந்த 1.418 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த ஸ்லாபுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெண்ட் வந்து 0.28, சாண்டு 0.42, கோர்ஸ் கிரேட் 0.84. இந்த மூணையும் கூட்டுறப்ப நமக்கு
ட்ரை வால்யூம் வந்து 1.54 m³ கிடைக்குது வாய்ட் ரேஷியோட சேர்த்து நமக்கு. இதில் நம்ம வந்து வாட்டர் போர் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணுறப்ப இதோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் அதோட வாய்ட்ஸை ஃபில் ஆகிட்டு நமக்கு 1 m³ நமக்கு முழுசாக வெட் கான்கிரீட் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம இந்த வாய்ட் ரேஷியோவை நம்ம ஆட் பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு ட்ரை மிக்ஸ் 1 m³ நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் பண்ணதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறப்ப அதோட வால்யூம் அதோட 50% கம்மியாகி வெறும் நம்மளுக்கு 0.5 m³ தான் வெட் கான்கிரீட் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் இந்த 1.54 54% நம்ம எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னு. இவ்வளோ நேரம் நம்ம கான்கிரீட்டுக்கு தேவையான சிமெண்ட் சேண்ட் அக்ரிகேட்டு எவ்வளோ குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கான வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படும், மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வாட்டரை கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். நம்ம தேவைக்கு அதிகமாக வாட்டரை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டிசைன் பண்ண இந்த M20ன்ற 20 நியூட்டன்றது வந்து நமக்கு கிடைக்காது. ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும், கம்மியாகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டரை யூஸ் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டெப்லர் காலம் நம்ம IS 456 நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு PCC அண்ட் RCCக்கு எவ்வளோ பண்ணுறப்ப ஒவ்வொரு கிரேடு வைஸ் எவ்வளோ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம RCCக்கு பார்க்குறோம்னா M20க்கு நமக்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் 300 வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணப்போ நமக்கு சிமெண்ட் எவ்வளோ வந்துச்சு, 400 கிலோகிராம் வந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம டிசைன் ஓகே ஆகிடுச்சு. செகண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ M20க்கு 0.55 கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் டிவைடட் பை சிமெண்ட் அந்த ரேஷியோ வந்து 0.55 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நமக்கு 0.55 கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் வந்து நம்ம 403 தெரியும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.55. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து வாட்டர் எவ்வளோ தேவைப்படும், இவ்வளோ தான் மேக்ஸிமம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படி கேல்குலேட் பண்ணுறப்ப 221 லிட்டர் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த M20 கான்கிரீட்டுக்கு 220 லிட்டருக்கு மேலே நம்ம வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வாட்டர் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ நமக்கு தேவையான ஒர்க்கபிலிட்டியில் மிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து நல்லபடியாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் சிமெண்ட் சேண்ட் அக்ரிகேட் அப்புறம் வாட்டரை 1 m³ கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வரைய பார்த்தது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான நம்ம சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸ்லாம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் நம்ம சேனலில் உங்களோட நியூஸ் ஃபீடுக்கு வரும். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் குட் லக்.